புகழனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் புறத்திலிருந்து நமக்கு கிடைத்த சுபசோபனமான சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, சரவணா பரமானந்தம் என்கின்ற ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறவர் நேற்று ஒரு செய்தி போட்டிருக்காங்க. அவங்களுடைய யூடியூப் சேனலில் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நாள் இந்த சரவணா பரமானந்தம் என்கிற அந்த சகோதரர் ரொம்ப நாள் காணொலி போடவே இல்லை. நிறைய பேர் கூட கேட்டுட்டு இருந்தாங்க, இங்கே உங்களை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த சரவணா பரமானந்தம் அவர்கள் ரொம்ப அந்த கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு சகோதரர். அவங்க நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, நேற்று ஒரு காணொலி போட்டிருக்காங்க. எது சம்மந்தமானா இஸ்ரேல் காசா சம்மந்தமாக. அதை பற்றிலாம் அவங்க நிறைய பேசுவார். நிறைய விஷயங்கள் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப சரியான முறையில், ஒரு நேர்மையான முறையில் செய்திகளை உள்ளபடி ஆய்வு செய்து ஒரு சார்பாக இல்லாமல் ரொம்ப நியாயமான முறையில் சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர். அவர் பல விஷயங்களை பற்றி பேசுவார். அவர் நேற்று ஒரு காணொலி போட்டிருக்கிறார். அதில் இந்த இஸ்ரேல் காசா சம்மந்தமாக போட்டு அதில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அந்த செய்தி ரொம்ப ஒரு தவறான ஒரு பார்வை அவருடைய ஆய்வில். ஏன்னா ரொம்ப தவறான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இப்படி சொன்னவொன்னே அவரை நீங்கள் தவறாக நினைச்சிடாதீங்க, ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. ஒரு தவறான சொல்லக்கூடிய ரொம்ப சிறந்த சகோதரர் அவர் இதுவரையில் சொன்ன செய்திகள் எதுவுமே ஒரு சார்பாலாம் இருந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நேர்மையாக சொல்லுவார், கரெக்டாக சொல்லுவார். அந்த பல விஷயங்கள் பற்றி பேசுவார். ரொம்ப சிறந்த ஒரு சகோதரர் அவருடைய இதில் பெரும்பாலும் ஒரு பக்கமாக இருக்காது. இன்னும் சொல்ல போனால் இந்த இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனையில் பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம முஸ்லீம்கள் சைடு இல்லை நியாயம் இருக்குன்னு பேசக்கூடிய ஒரு சகோதரர். ஆனால் அவர் இந்த விஷயத்தில் அவருடைய ஆய்வு கொஞ்சம் தவறு என்பதுதான் நம்முடைய கருத்து. அதைத்தான் நம்ம தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலியை நாம் போடுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஹமாஸ் இயக்கம், இந்த இஸ்ரேலை எதிர்த்து காசா பகுதிகளில் பலஸ்தீனத்தில் போரிட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஹமாஸ் இயக்கம் இருக்குல்ல, இந்த இயக்கமே இஸ்ரேல் உருவாக்குனது தான். இவங்க ஒரு ஹமாஸ் இயக்கம் என்பது ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு இயக்கம் கிடையாது. அவங்க இஸ்ரேலுக்கு தான் உருவாக்குனவங்க, ஆனால் முஸ்லீம்களுக்காக போராடுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரியான ஒரு இதை சில ஆதாரங்களை கொடுத்தே பண்ணியிருக்கிறார். அவர் அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் தான் அதை நம்பி அவர் பண்ணியிருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செய்தியில் காணொலியில் அவர் என்ன சொல்கிறார், இந்த அமெரிக்கா, ஏன்னா அவர் இந்த அமெரிக்கா இதெல்லாம் ரொம்ப எதிர்க்கக்கூடியவர். இஸ்ரேல் அமெரிக்காவை கட்டுமையாக எதிர்க்கக்கூடிய, அவங்க சரியில்லாத ஆட்கள் என்று பேசக்கூடியவர். அப்போ அந்த சரவணா பரமானந்தம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா, ஒரு நாட்டை அவங்க அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அவங்க அந்த தங்களுக்கு எதிரி மாதிரி ஒரு அரக்கனை உருவாக்குவாங்க. அது மக்கள் மத்தியில் அவன் ரொம்ப மோசமான ஆள், அவன் ரொம்ப டேஞ்சரான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை முதல்ல உருவாக்குவாங்க. உருவாக்கி என்ன செய்வாங்க, மக்கள் மத்தியில் அவனுக்கு ஒரு பெரிய வெறுப்பு வந்தோன்னா அந்த நாட்டுக்கு எந்த நாட்டை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நாட்டுக்கு அந்த ஆளை அனுப்பி வச்சிருவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, இந்த ஆள் அங்கே பதுங்கி இருக்கிறார் அந்த நாட்டில், ஸோ அவரை அழிச்சே ஆகணும். மக்களை என்ன நினைப்பாங்க, ஏற்கனவே சமூக ஊடகங்கள், இந்த சோசியல் மீடியா, எல்லா மீடியாக்கள் மூலமாக அந்த நபரை பற்றி ஒரு மோசமான ஒரு இமேஜை ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க, பிம்பத்தை. அப்போ போனவுடனே மக்களை நான் விடக்கூடாது, அவன் பிடி அப்படிங்கும்போது அந்த நபரை பிடிக்கிற சாக்கில் அந்த நாட்டையே உள்ளே பூந்துருவாங்க, ஆக்கிரமிச்சிருவாங்க, அழிச்சிருவாங்க. இதுக்கு அவருக்கு சொல்கிற உதாரணம் உசாமா பின் லேடன்னு சொல்கிறார். உசாமா பின் லேடனை உருவாக்குனதே அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இருந்தார்ல, அவருடைய குடும்பமும் உசாமா பின் லேடன் குடும்பமும் வர்த்தக ரீதியாக ரொம்ப நெருக்கமானவங்க. அவர் தான் உசாமா பின் லேடனை உருவாக்கி அந்த இரட்டை கோபுர தாக்குதலை நடத்தி, அமெரிக்கா நடத்தி, அதை உசாமா தான் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி உலக மக்களை நம்ப வைத்து இவங்களே தான் ஆப்கானிஸ்தானுக்கு உசாமாவை அனுப்புனாங்க. அனுப்பி உசாமாவை பிடிக்கிற மாதிரி ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிச்சாங்க. அப்படி அதே இதை நம்ம இப்போ பொருத்தி பார்த்தோம்னா தெளிவாக தெரியும். அப்போ பலஸ்தீனை அழிக்கணும் அப்படி சொன்னால் ஒரு எதிரியை உருவாக்கணும், அந்த எதிரியை அவங்க ஆளாக இருக்கணும். அப்படி உருவாக்கப்பட்டவங்க தான் இந்த ஹமாஸ் இயக்கம் அப்படின்னு சொல்கிறார். இது ரொம்ப தவறான கருத்து. ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும். சரவணா பரமானந்தம் அவர்கள் யூதர்களை பற்றி, சரியா, யூதர்களை பற்றி வரலாற்று ரீதியாக தான் உங்களுக்கு தெரியும். இந்த சரவணா பரமானந்தம் போன்றவர்கள் ஆய்வு செய்யும்போது யூதர்களுடைய மென்டாலிட்டி என்ன, அவனுடைய சூழ்ச்சிகள் என்ன அப்படிங்கிறது
வரலாற்றை நீங்க படிச்சு ஆய்வு செய்யும் போது தான் தெரியும். ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு அது எல்லாற்றை விட அதிகமா மேலதிகமா ரொம்ப டீப்பா யூதர்கள் எப்படிப்பட்டவர்களுமே எங்க வேதம் அல் குர்ஆன்ல வரிக்கு வரி அவங்கள பத்தி சொல்லப்பட்டிருக்கு. யூதர்கள் பற்றி வரக்கூடிய அந்த அல் குர்ஆன் வேதம் அல் குர்ஆன் வசனங்கள்ல நிறைய யூதர்களை பத்தி வரும். அதுல அவங்க எப்படிப்பட்டவர்கள், என்ன மாதிரியான ஆட்கள் என்பது அவங்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். அவங்க எப்படியெல்லாம் மாறு செய்தார்கள், சூழ்ச்சி செய்தார்கள், வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ அவங்க உலகத்திலே அப்படிங்கிறது இறைவனே கொடுத்த சர்டிபிகேட். புரியுதா? அவங்களுக்கு எவ்வளவோ அருட்கொடைகளை செய்து அந்த யூதர்களுக்கு இறைவன் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இவங்கள மாதிரி ஒரு அருட்கொடை கொடுக்கப்பட்ட சமுதாயமே இல்லைங்கிறான் யூதர்கள் மாதிரி. ஆனா அவங்க மாறு செஞ்சாங்க. இறை தூதர்களை கொலை செய்வது, சூழ்ச்சிகள் செய்வது, இறைவனுக்கு மாறு செய்வது அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படி என்று அவங்களை குறித்து இது வேதம் அல் குர்ஆன்ல ரொம்ப டீப்பாவே இருக்கு. அது இல்லாம இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்துல இந்த யூதர்கள் எப்படியெல்லாம் சூழ்ச்சி பண்ணாங்க, அதை குறித்து இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் அதை ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு அந்த வரலாறுலாம் ரொம்ப எங்களுக்கு மார்க்க ரீதியாகவே ரொம்ப பரிச்சயமான ஒன்று. அதனால யூதர்களுடைய சூழ்ச்சி என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். சரவணா பரமானந்தம் பொதுவாக இந்த வரலாறுகளை வச்சு சொல்றாரு. இந்த உசாமா பின் லேடன் இப்படி இருக்கலாம், அமெரிக்கா உருவாக்குச்சு அப்படி சொல்லி சொல்றாரு. சரியா? ஆனால் அந்த குர்ஆன் அல் குர்ஆன் வேதத்தில் யூதர்களை பற்றி சொன்னதை பற்றியும் நபி இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் இந்த யூதர்கள் இறைத்தூதருக்கு எதிராக இப்படிலாம் செயல்பட்டாங்க என்பது, முஸ்லிம்களுக்கு எதிராக இப்படிலாம் செயல்பட்டார்கள் என்பது பற்றியும் நமக்கு நல்லா தெரியும். இதுல இந்த ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேல் தான் உருவாக்கி இதுவரையில அவங்களுக்கு ஃபண்டிங், அதாவது பண உதவி செய்து கொண்டிருக்கிறது. ஒரு சரவணா பரமானந்தம் ஒரு 2 ஆதாரங்களை கொடுக்கிறார். முதல் ஆதாரம் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸாவே கொடுக்கிறார் அவருடைய காணொலியில. முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, 2008ஆம் ஆண்டு அமெரிக்க காங்கிரஸில் அமெரிக்காவின் செனட்டராக இருந்த ரான் பால் என்பவர், ஒரு அமெரிக்காவுடைய செனட்டர் ரான் பால் என்பவர் 2008ஆம் ஆண்டு அமெரிக்க காங்கிரஸ்ல ஒரு ஸ்பீச் கொடுக்கிறார், ஒரு சொற்பொழிவாற்றார். அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது அபிஷியலா உள்ளது. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹமாஸை உருவாக்கியது இஸ்ரேல் தான்ங்கிறது ஆணித்தரமா அபிஷியலா பதிவு பண்றாரு. ஹமாஸ் என்ற இயக்கத்தை உருவாக்கியதே இஸ்ரேல் தான் அப்படின்னு அமெரிக்கா அந்த காங்கிரஸ்ல அவர் அந்த செனட்டர் ரான் பால் என்பவர் பதிவு செய்யறார். இதை அவர் பேசுற அந்த காணொலியை போறாரு. இது முதல் விஷயம். அடுத்து ஒன்று என்ன செய்யறாரு, இப்ப நடந்த சமீபத்துல ஒரு டிவி பேட்டி. அந்த டிவியுடைய அந்த பேட்டியில அந்த யாரை பேட்டி காண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இஸ்ரேலுடைய தொழில்துறை பொருளாதாரம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் அவரை பேட்டி காண்றாங்க. அந்த பேட்டியில அந்த ரிப்போர்ட்டர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இஸ்ரேலின் உளவுத்துறை மொசாத் கத்தாருக்கு போகுது. கத்தாருக்கு போய் இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெதன்யாகு அவர் சொல்லி அது போகுது. அந்த தலைவர் போறார் கத்தாருக்கு போய், அங்க கத்தார் மூலமாக ஹமாஸுக்கு பண உதவி செய்யப்பட்டதா இல்லையா அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் கேட்கிறார். இஸ்ரேலின் உளவுத்துறை மொசாத்துடைய தலைவரை கட்டாருக்கு அனுப்பி, அந்த பெஞ்சமின் நெதன்யாகு கட்டாருக்கு அனுப்பி அங்க ஹமாஸுக்கு பண பரிமாற்றம் நடந்ததா இல்லையா அப்படின்னு யார்கிட்ட கேட்கிறாரு? இந்த பொருளாதார மற்றும் தொழில்துறை அமைச்சர், இஸ்ரேலுடைய அமைச்சர், அதிகாரப்பூர்வமான அவர்கிட்ட கேட்கிறார். அவர் அதுக்கு பதில் சொல்லாம மழுப்புறார். அந்த காணொலியில என்ன செய்யறாரு? மழுப்புறார். ஆனா அந்த ரிப்போர்ட்டர் திருப்பி வலியுறுத்தி கேட்கிறார், நடந்துச்சா இல்லையா இதை சொல்லுங்க. அப்புறம் என்ன கடைசியா அந்த அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமா கொடுத்தோம், இதன் மூலம் அவங்க அமைதிக்கு வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஹமாஸ் இந்த பணத்தின் மூலம் அமைதியை விரும்புவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா இல்ல. ஆனா கத்தார் ஒரு பசுத்தோல் ஆட்டுத்தோல் பொருத்திய ஓனாய் அப்படின்னு சம்பந்தம் இல்லாம சொல்றாரு. இப்ப இதை வச்சு அவர் சொல்றாரு, பாத்தீங்களா அந்த அமைச்சரே ஒத்துக்கிறாரு அப்படின்னு. இல்ல, இது எல்லாமே செட்டப். ஏன்னா யூதர்களை பார்த்தாலும் நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஹமாஸ் இயக்கத்திற்கு உலகத்தில் உள்ள முஸ்லிம் நாடுகள் மத்தியில் ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் ஃபர்ஸ்ட். இதுல ஒரு கல்ல 2 மாங்க அடிக்குது இஸ்ரேல். என்ன தெரியுமா? இப்படி இவங்களா செட்டப் பண்றது இதெல்லாம். இதுலயே அந்த சரவணா பரமானந்தம் இன்னொன்னு ஹானஸ்டா ஒத்துக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த பேட்டி கண்ட ரிப்போர்ட்டரை நீங்க பெரிய ஹீரோன்லாம் நினைச்சிருக்காங்க. அந்த துருவி அவரே சொல்றாரு, இவன் இத்தனை நாளா கோமால இருந்தான். யாரு? இந்த பேட்டி கண்ட ரிப்போர்ட்டர் இல்ல, இவன் இத்தனை நாளா கோமால இருந்தான், திடீர்னு இப்போ பேட்டி காண்றான் அப்படிங்கிறாரு. இத்தனை நாள கோமால இருந்தா திடீர்னு இந்த அமைச்சரை பேட்டி காணி இந்த விஷயத்தை கேட்கிறான். இத்தனை நாள இவன் எங்க போனானே தெரியல, அதுக்காக இவனை ஹீரோன்லாம் நினைச்சுக்காதீங்க, இவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடுங்கிறார். யார? அந்த ரிப்போர்ட்டர். ஆனா யாரு இத்தனை நாளா கோமால இருந்தா, இத்தனை நாளா ஹீரோ கிடையாது, ஃப்ராடுன்னு சொல்ற ஒருத்தனுடைய அவனுடைய பேச்சையும் இந்த நம்பகத்தன்மை இல்லாத இந்த இஸ்ரேலுடைய அமைச்சருடைய பேச்சையும் படி இதான் ஆதாரம் சொல்றது சரவணா பரமானந்தம் போன்றவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சரியா? அப்ப இது எல்லாமே செட்டப். புரியுதா? அவங்க ஹமாஸ் மேல ஒரு மக்கள் மத்தியில் அனுதாபம் வந்துடக்கூடாது.
அந்த ஹமாஸ் போராளிகள் மத்தியில மக்கள் மத்தியில அனுதாபம் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு சப்போர்ட் போயிடக்கூடாது. எப்படி உசாமா பின் லேடனை ஒரு இவருடைய வார்த்தையில அரக்கன் மாதிரி காட்டினாங்களோ அந்த மாதிரி காட்டணும். இதுல என்னன்னா கட்டாரை கட்டாரை என்ன பண்ணோம், அவங்களும் சரியான ஆளு கிடையாது அப்படின்னு காட்டணும். எல்லாம் இஸ்ரேலுடைய உளவாளிகள்னு காட்டணும். அப்படிங்கிறதுக்காக இது ஒரு செட்டப்பான விஷயம். இதுல நல்லா கவனிங்க, யாரு சொல்றான்? அமெரிக்காவுடைய செனட்டர் 2008 அமெரிக்காவுடைய செனட்டர் அமெரிக்கா காங்கிரஸ்ல பேசுறானா, அவனை பேச வைக்கிறது ஒரு பெரிய விஷயமா சொல்லுங்க? அவனை பேச வைக்கிறது இதை மாதிரி நீ பேசுன்னு சொல்றது பெரிய விஷயம். அவன் பேசிட்டு போறான். அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்டர் கூப்பிட்டு இந்த மாதிரி நீ எடு, இது மாதிரி சொல்லு, அது மழுப்பலா சொன்னாக்கா அந்த அமைச்சர் மழுப்பலா பதில் சொல்ல. இதை மக்கள் மத்தியில நீங்க பெருசா கொண்டு போறாங்க. கொண்டு போய் ஹமாஸ் போராளிகள் மேல ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க யூதர்களின் அந்த புத்தி, அவன்ற சூழ்ச்சி, அந்த புத்தி அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு சோசியல் மீடியால மக்கள் மத்தியில ஹமாஸை பத்தி ஒரு தவறான எண்ணத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்தணும். அதே போல இதுல கத்தாரை என்ன பண்ணணும், அவன் மேலேயும் ஒரு தவறான இமேஜை ஏற்படுத்தணும். இது ஃபுல்லா செட்டப் தானே தவிர இதை சரவணா பரமானந்தம் போறவர்கள் இதை கூட மோப்பம் பிடிக்காம அவங்க சொல்றாங்க அப்படின்னா கொஞ்சம் அவர்கள் இதை கவனிக்கணும். இது சரிதானே? ஏன் சொல்றேன் அப்படின்னா, சகோதரர் சரவணா பரமானந்தம் அவர்கள் நல்ல நேர்மையா சொல்லக்கூடிய ஒரு சிறந்த சகோதரர். இதுவெல்லாம் அவருடைய எந்த ஒரு ஆய்வுலையும் இதை பத்தி பேசின எந்த விஷயத்திலும் ஒரு ரிமார்க் கூட நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப நேர்மையா இருக்கும். எந்த சார்பும் இல்லாம கரெக்டா பேசுவார். அவருடைய காணொலியை பல்லாயிரம் பேர் பார்க்குறாங்க. அந்த மாதிரி உள்ள ஒருத்தர் இப்படி பேசும்போது இந்த மேட்ரு இப்படி தான் போகும். ஸோ அவர்கள் இதை கொஞ்சம் சிந்தித்து கவனிக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடாது. இது யூதர்களுடைய சூழ்ச்சி, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்களுக்கு தெரியும், குரானில் வேதம் அல் குரானில் இவனை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்க, இவனுடைய சூழ்ச்சியெல்லாம் இப்படி தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைத்துதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே போர் காலங்களில் என்ன எப்படிலாம் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிடன் போர் புரியும்போது பேக்ரவுண்ட்ல இருந்துட்டு இந்த சூழ்ச்சியெல்லாம் அப்பயே பண்ணவன், இந்த யூதர்கள் அப்பயே பண்ணவன். இதெல்லாம் எங்களுக்கு வரலாற்றுல ஒரு பரிச்சயமான விஷயம். அதை வச்சு தான் நாங்கள் அவன்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறோம். அவனை தான் முதல் எதிரியா நாங்கள் பார்க்குறோம். யூதர்கள், எல்லா யூதர்களும் கிடையாது, நல்ல யூதர்கள் இருக்கிறாங்க. இவன் இந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு யூதன் இருக்கான்ல, இவனை தான் நம்ம சொல்றோம். ஓகேயா? அந்த காசால ஆக்கிரமிப்பனால பலஸ்தீன, அவனை தான் நம்ம எதிர்க்கிறோம். எல்லா யூதர்களும் கிடையாது. அப்ப இது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நிச்சயமாக இது ஒரு செட்டப்பு. அதாவது ஹமாஸ் போராளிகள் மீதும் கத்தார் மீதும் ஒரு தவறான இமேஜை ஏற்படுத்துறதுக்கு உள்ள விஷயம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.